வீடியோ நான் பேசிட்டு வாய்ஸ் வருமா? வெற்றி 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 நமது. இப்போ அந்த எஸ்ட் இந்தியாக்கான இடம் வாங்கினீங்க, அந்த இடத்த பொறுத்த சாரி வந்தாங்க. இவங்களுடைய மிஸ்ஸஸ் பேர் தான் அந்த இடம் வச்சு. வணக்கம் மேடம். இவங்க தான் அந்த இடத்த நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு இந்த இடத்த ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஒரு பகுதியை, இன்னொரு பகுதி அவங்க வாங்கினாங்க. அந்த ரெண்டையும் சேர்த்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கி தான் பில்டிங் போன வருஷம் ஏப்ரல் 4ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து வருஷம் வந்து இப்போ என்னாச்சு, ஒரு வருஷம் முடிஞ்சு. இப்போ ஏப்ரல் வந்து இப்போ மே, ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னாடி பில்டிங் காட்டு வச்சு அப்படியே பில்டிங் பாரு மேலே அப்படியே சுற்றி உள்ளதை காட்டு. அந்த இடம் வந்து ஒரு காலி இடம் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய இடத்துக்கு போய் நிற்கிது. என்ன பண்ணுது, இந்தியாவிலே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் கிடைக்காத பொருட்கள் வந்து சைனாவில் உள்ளது, கல்கத்தா, டெல்லி எல்லா ஊரில் உள்ளதும் கொண்டாந்து வந்து இங்கே வச்சுருக்குறோம். இன்னும் ஒரு 10 இயர்ஸுக்குள்ள உலகத்திலே வந்து ஒரு டாப் 10க்குள்ள போகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது அவன்கிட்ட இந்த இடம் வாங்குவேன்னு அப்படி தான் சொன்னேன். நீங்கள் இந்த இடத்த வந்து எனக்கு கொடுக்குறீங்க, இது வந்து ஒரு உலக புகழ், அதாவது உலகத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா மாறும் இந்த இடம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நினைக்கிறேன். இப்போ அதுக்குள்ளது தான் நடந்துகிட்டு இருக்குது. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்லாம் வந்து சைனாவிலேருந்து சென்னை போர்ட்டுக்கு வந்து அங்கேருந்து 2வது பண்ணி இங்கே அனுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் அந்த ஸ்டாக் வச்சுருக்கோம். உள்ளே அப்படியே காட்டுறோம், இதை பார்த்துக்கோங்க. மேடம் உங்கள்கிட்டையும் கேட்பேன், நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லணும் உங்களுடைய கருத்துக்கள். இது சொல்லும்போது 10 வருஷம் கழிச்சு நீங்கள் சொன்னது நடக்கும். ஒரு சொன்ன மாதிரி ஐ ட்ரீம் ஈக்ரோ பீப்புள் கம்னாங்க, அது மாதிரி நீங்கள் சொல்கிறது நடக்கும். கொஞ்சம் அப்படி வந்துக்கலாம். அதாவது ஆமாம், ஏன்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது நிச்சயமாக நடந்தால் ஆகணும். நமக்கு எப்படி பண்ண ஒரு தெரிய வச்சிட்டோம். அதனால இப்போ ஆமாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது நல்லா டெவலப் ஆகி அதில் நல்லா வரணும்னு எங்களுடைய ஆசீர்வாதம். டெவலப் பண்ணி நாட்டுக்கும் உலகத்துக்கும் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி டெவலப்புங்கிறது வந்து மேடம் என்ன பாசிட்டிவ் சொல்லுவாங்க. கடவுள் ஆல்ரெடி மகிழ்ச்சியாக சந்தோஷம் வச்சுக்கிறாரு. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த வெற்றியை வந்து எவ்வளோ அதிகமான மக்களுக்கு கொடுக்க முடியும் உலகம் போல. அதாவது சாதி, மதம், நாடு இதெல்லாம் கடந்து உயிர் என்ன, அதாவது மனிதன் அதுக்கு தாண்டிங்கன்னா எல்லாருக்கும் எப்படி நல்ல பண்ணதுக்கு இறைவன் வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அது நம்ம புரிஞ்சு அதை நோக்கி போனோம்னா மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை புரியாமல் போனாலும் இறைவன் அதை பயன்படுத்துகிறாரு. நீ போய் சமுதாயத்தை அழிக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ நீ நினச்சி போனாலும் அது நடக்காது. இறைவன் ஒரு திட்டம் வச்சுருப்பாரு. பட் நீ புரிஞ்சுக்கிட்டு போயிட்டேன்னா அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுருக்காரு. ஒரு வாத்தியார் ட்ரைனிங் கொடுக்காரு. அவர் பாஸ் ஆகுது வரைக்கும் உனக்கு விட மாட்டார். நீயா விரும்பி படித்து ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டேன்னா உனக்கும் சந்தோஷம், அவருக்கும் சந்தோஷம். இல்லைன்னா அடிச்சாவது படித்து பாஸ் வச்சுருவாரு. அதை மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சேவைகள் மக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவைன்னா இறைவன் அந்த இடத்த கொண்டு போய் விட்டுருவார். ஸோ அதை நான் புரிஞ்சு அதை கொண்டாந்து போகிறதுனால தான் மகிழ்ச்சியாக எதையுமே டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறத கஷ்டம்னு சொல்கிறது கிடையாது. எல்லாமே நல்லது தான் நடக்கும் சொல்லுவோம். நடக்குது எல்லாருமே நல்லதுக்கு மட்டும்தான் நடக்குது, ஒத்துக்கிறோம். சார் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் தான் நல்லா பேசுகிறீங்க. சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நல்ல மனசுடைய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது லேண்டை வந்து நாங்கள் நிறைய பேர் கேட்டாங்க. கடைசியில் வந்து கடவுளாக பார்த்து ஒரு நல்ல மனுஷனுக்கு கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பெருகி பால் பொங்கி நல்லா பால் பொங்குறாப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா பொங்கி இதை இந்தியாவிலேருந்து உலக லெவலில் கொண்டு போகணுங்கிறாரு. அது பார்க்குறதுக்கு வரைக்கும் எங்களுக்கு நல்லா ஆயுசு கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக அதை பார்க்கணும். ஆல் தி பெஸ்ட்டுங்க. நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன இந்த விழாவை வந்து உங்கள் அமெரிக்காவில் உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும். அதாவது வேர்ல்டில் டாப் 10 போகிறோம் இல்லையா, அமெரிக்காவில் இந்த கம்பெனி பற்றி பேசக்கூடிய லெவலுக்கு நடக்கும். எவ்வளோ அது அந்த செலிப்ரேஷனை சார் நாங்களாம் வந்து உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். சார் தான் வந்து இப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எல்லாம் அந்த பிளான்ட்ட நான் ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி ஒன்று அப்படியே பண்ணிகிட்டு இருப்பேன். அவர் சொல்லாரு, நோ இதெல்லாம் சில தான் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி பண்ணுங்க அப்படின்னு. இந்த பில்டிங் மேலே பார்த்தாலே தெரியும், எர்த்து கோயிலுக்கு வந்தாலும் சரி ஒன்றும் ஆகாத அளவுக்கு. நீங்கள் பழைய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எல்லாம் ஒரு குச்சி வச்சு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு பில்டிங் மாதிரியே தெரியுது. எல்லாம் வர்றவங்களாம் அதை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்லா பண்ணதுக்கு சார் தான் காரணம். இல்லை, நான் வந்து ஆக்சுவலாக ரோனுடைய எல்டர் பிரதரு என் சிஸ்டர் லேண்டு தான் வாங்கியிருக்காரு. அந்த லேண்டை வாங்குகிற சமயத்தில் வந்து எனக்கு ஒரு அறிமுகமாச்சு. பட் ஐபின் அசோசியேஷன் ஃபார் த லாஸ்ட் 1 இயர். நல்ல ப்ராட் மைண்டு எல்லாம் இருக்குது. அது அப்பப்போ கொஞ்சம் வந்து இருக்கிறப்போ வந்து ஐ யூ சஜஸ்ட் செய்யும் எப்படி அதை பண்ண முடியும் பண்ணுறாரு. மொத்தம் எவ்ரிதிங் இஸ் நல்ல மனசுக்கு விஷனுக்கு இதை கிரேட் விஷன், எண்ணம் நல்லா இருக்குது, மோட்டிவேஷன் இருக்குது, ஏஜ் இருக்குது. இன்னும் ஒரு 23 இயர்ஸில் வந்து யூ வில் அக்காம்ப்ளிஷ் எவ்ரிதிங் யூ வாண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ.